யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ஸ தயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாய ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹ ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்யசேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம் காமாதி தோஷஹரமாத்ம பதாஸ்ரிதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்த்தனா பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. என்று ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி. சித்திரை மாசம் திருவாதிரை திருநக்ஷத்திரத்திலே ஆதிசேஷனுடைய அவதாரமாய் 5 ஆயுதங்களுடைய அம்சமாய் ஸ்ரீபெரும்பூதூரில் காரை கருணை ராமானுஜன் உலகம், மக்கள், பக்தர்களுடைய அறிவு என்னும் தாமரை மலர்வதற்காக ஓர் சூரியனைப் போலே அவதரித்தார். அந்த சூரியன் அஞ்ஞானமாகிற இருட்டை ஓட்டினார். பக்தர்களெல்லாம் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக திருக்கோட்டியூரில் உயர்ந்த ஆச்சரியமான ரகசிய அர்த்தங்களை வெளியிட்டருளினார். ஸ்ரீபாஷ்யம் என்னும் சிறந்த வேதாந்த நூலை அருளிச் செய்தார். திவ்வதேசங்கள் தோறும் எழுந்தொருளி எத்தனையோ கைங்கரியங்களை ஸ்தாபித்து வைத்தார். சமுதாய கண்ணோட்டத்தோடே அனைவருக்கும் முக்தி உண்டு என்கிற சிறந்த சீர்திருத்தம் புரட்சியை ஏற்படுத்தி வைத்தார். அவருடைய உற்சவம் உலகெங்கும் இன்று கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீபெரும்பூதூரில் ஆச்சரியமான திருமேனியோடு எழுந்தருளியுள்ளார். அது தான் உகந்த திருமேனி. ராமானுஜர் தானே ஆசைப்பட்டு அணைத்து கொண்டு இந்த திருமேனி ஸ்ரீபெரும்பூதூரில் இருக்கட்டும் என்று சொன்னவரைத்தான் இப்போது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பற்பமெனத்திகள் பைங்கடல் உந்தன் என்ன ஆச்சரியமாய் எம்பாருடைய பாசுரம். அந்த பாசுரத்தில் இருக்கிற திருமேனி அழகின்படியே ராமானுஜர் எழுந்துருளியிருக்கிறார். பாவனமாகிய பைந்துவர் ஆடை பதிந்த மருங்கழகும் முப்புரிநூறுடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் என்று ஓரோர் அவயவமாய் அவருடைய திருக்கண்களின் அழகு, கையிலே பிடித்திருக்கும் முக்கோல் திருதண்டத்தின் ஏற்றம், உபதேசிக்க துடிக்கும் ஆச்சரியமான திரு உதடுகள், நீண்ட அகன்னிருக்கும் திருமார்பு, எப்போதும் இடைசிறுத்த ஆதிசேஷனைப் போன்ற அழகு, தன் திருவடிகளை ஆசனபத்மத்திலே அழுத்தி மடித்து வைத்திருக்கும் ஏற்றம், இதெல்லாம் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் இதயத்துளதால், இந்த ராமானுஜருடைய வடிவழகு நம் இதயத்தில் இருப்பதால் எந்த குறையும் இல்லை, துக்கமில்லை, கவலை இல்லை. அது தானுகந்த திருமேனி. தானான திருமேனியாய் ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜர் எழுந்தருளியிருக்கிறார். இதோ ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் எப்போதும் கத்தியத்திரயத்தை அனுசந்தித்து கொண்டு பங்குனூத்திரத்தன்னைக்கு பெருமானிடத்திலே சரணாகதி அனுஷ்டித்து நம் அனைவருக்காகவும் தானே மோட்சத்தை பெற்று வைத்தவர். அவர் தானான திருமேனியாக எழுந்தருளி உள்ளார். மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் சேவித்தோமானால் அங்கே தமருகந்த திருமேனியாய் தன் அடியார்களாட ஆசையோடே எழுந்துருளப் பண்ணப்பட்ட திருமேனி. இளம மாறாமல் எப்பேற்பட்ட ஸ்னிக்தமான வர்ணத்தோடே நீண்ட குட்டில குந்தளங்களாக இருக்கும் திருச்சிகையோடே கூட சுவாமியினுடைய ஆச்சரியமான சேவை. 3 இடத்திலும் இன்னைக்கு ராமானுஜரை சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம். இவர் யார் தெரியுமா? இவர் நம்மாழ்வாருடைய பாதுகையாகவே கொண்டாடப்படுபவர். மாறன் அடிபணிந்து உய்ந்தவர். மாறன் நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய திருவடியை பணிந்து உய்ந்தவர். அப்ப மாறன் பொன்னடி, மாறனடி என்று ராமானுஜரை கூறுகிறோம். இன்று அவருடைய ஜெயந்தி. ஆனா நான் நம்ம ராமாயணத்துல பார்க்க வேண்டியது என்ன தெரியுமோ? ராமானுஜ ஜெயந்தி அன்று நம்மாழ்வாருடைய பாதுகை ராமானுஜர்னு பார்த்தோம். ஆனால் பகவானுடைய பாதுகையே நம்மாழ்வார் தானே. பெருமானுடைய ஸ்ரீ பாதுகையைத்தான் ஷட்டாரி ஷட்டாரின்னு கோவிலெல்லாம் போய் வாங்கிக்கிறோம். அதே நம்மாழ்வாருடைய சன்னிதானத்துக்கு போயினால் பாதுகை சாதியுங்கோள்னு சொன்னா ஸ்ரீ ராமானுஜன் அப்படின்னு தான் நம் தலையில் வைப்பார்கள். அப்ப பெருமானுடைய பாதுகை நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய பாதுகை ராமானுஜர். இப்ப பெருமானுடைய பாதுகையை பத்தி தான் அயோத்தியா காண்டத்துல பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா நம்மாழ்வாருடைய வைபவம்னு பொருள்.
நம்மாழ்வாருடைய பாதுகை தான் ராமானுஜர், அவருடைய ஜெயந்தி தான் இன்றைய தினம். அதை அனந்த மங்கலத்தில் இருக்கும் ரொம்ப ஆச்சரியமான 10 கைகளோட திருநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேய சுவாமியின் திருக்கோயில். இந்த திருக்கோயில் இன்னைக்கு ஆழ்வாராச்சாரியர்களை எல்லாம் சேவித்துக் கொள்ளுவோம். அற்புதமான தோற்றம். ஒரு புறத்தில் நம்மாழ்வார், அடுத்து தொண்டரடிப்புடி ஆழ்வார், விஸ்வக்சேனர், திருமங்கை ஆழ்வார், அருகே ராமானுஜர், ஆதிசேஷனை எழுந்தருளி உள்ளார். பக்கத்தில் யதி புனரவதாரமான ராமானுஜருடைய மறுபிறவியான சுவாமி மணவாள மாமுனிகள். இவர்களெல்லாம் மூலமூர்த்திகளாக உள்ளார்கள். அடுத்து உற்சவமூர்த்திகள் ஆண்டாள், விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், அதற்கப்புறம் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பெரியாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார் என்ற அனைத்து ஆழ்வார்களும் உற்சவமூர்த்திகள் எழுந்துள்ளி உள்ளார்கள். இது தவிரவும் ராமானுஜருடைய உற்சவமூர்த்தி, அருகில் ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய உற்சவமூர்த்தி என்னும் இவர்களெல்லாம் சேர்ந்து எழுந்துள்ளி உள்ளார்கள். அனந்தமங்கலம் காரைக்கால் நாகப்பட்டினம் பாதையில் திருக்கடையூருக்கு அருகே உள்ளது தசபுஜ ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருக்கோவில். அங்கு ஆழ்வாராச்சாரியர்களை சேவித்துக் கொண்டோன். மேற்கொண்டு கீழே கூறியிருந்தேன், ராம பாதுகை, ரங்கநாத மணி பாதுகை. அதனுடைய பெருமை என்ன? பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவார்களா? மனிதன் நாட்டை ஆள வேண்டுமா அல்லது பாதுகை நாட்டை ஆள வேண்டுமா? பாதுகான்னு சொன்னோம்னால் பாதத்தை நன்கு காப்பாற்றி கொடுக்கிறது. ராமனுடைய திருவடிகளை விட்டு எப்போதும் பிரியாமல் இருக்கிறது. அதனாலதான் பாதுகா. பத்யத்தே அனயா இதி பாதூகு, பத்யத்தே அனயா இதி பாதூகு. இதன் மூலம்தான் ராமன் நடக்கிறார். தான் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பாதுகையை அணிந்து கொண்டுதான் செல்கிறார். அப்ப ராமனின் இலக்கு எதுவோ அதை பாதுகை நிறைவேற்றி கொடுக்கிறாளாம். அந்த பாதுகையே ஒரு தேவியாக வைத்துத்தான் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பாதுகா சஹஸ்திரம் என ஆச்சரியமான 1000 ஸ்லோகங்களை இயற்றினார். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் காஞ்சிபுரத்துக்கு அருகே இருக்கும் விளக்கொளி எம்பெருமானுடைய ஆஸ்தானம். தீப பிரகாசர் என்று பெருமாளுக்கு திருநாமம். அங்கே தூப்பில் என்னும் அத்புத கஷேத்திரத்திலே வேதாந்த தேசிகன் அவதரித்தார். அந்த சுவாமி ஒரு ராத்திரி பொழுதுக்குள்ள இயற்றியதுதான் பாதுகா சஹஸ்ரம். பாதுகா இதன் மூலம்தான் பெருமாள் இலக்கை அடைகிறார்னால், பெருமானின் இலக்கு என்ன? நம்மை காப்பது, நம் பாபங்களை எல்லாம் தொலைப்பது, நம் கஷ்டங்களை போக்குவது. அப்ப பாதுகாதேவி மூலமாகத்தான் ராமனே நம் கஷ்டங்களை போக்குகிறார்னு அர்த்தம். அதனாலே அவளுக்கு பாது என்கிற பெயர் ஏற்பட்டது. பாதுகையினுடைய பிரபாவத்தை உலகத்துக்கு உணர்த்தியது யார்? அதைத்தான் ராமாயணத்துல பார்த்துட்டு இருந்தோம். ததஸ்து பரதः ஸ்ரீமான் அபிஷிச்சாரிய பாதுகே தததீனஸ்ததா ராஜ்யம் காரமாச சர்வதா. இதோ பாதுகை தலைவியா இருக்கட்டும், அவரே ராஜாவா இருக்கட்டும்னு பரதன் தானே பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். அப்ப உலகத்துக்கு பாதுகா வைபவத்தை கொண்டு சேர்த்ததே பரதன் தானே. அதுல கடைசி ஸ்லோகம், ததாகி யத்காரியம் உபைதி கிஞ்சித் உபாயனம் சோபகிருதம் மகார்க்கம் ச பாதுகாபியாம் பிரதமம் நிவேத்ய சகார பச்சாத் பரதோ யதாவத். எதை கேட்கணும்னாலும் முதல்ல பாதுகையை கேட்டுப்பறான், அதுக்கப்புறம் தான் பரதன் தான் நடவடிக்கை எடுப்பார். இந்த பாதுகை வேறாரும் அல்லர். எப்ப கோயிலுக்கு போனாலும் ராமர் கோவில், கிருஷ்ணர் கோவில், ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், ரங்கநாத பெருமாள் கோவில், பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில், எங்கு போனாலும் நம்ம தலையிலே ஷட்டாரின்னு சாதிக்கிறார்களோ இல்லையோ, ஷட்டாரி, ஷடகோபன், ஷடரிபு நம்மாழ்வார் தான் பெருமானுடைய பாதுகை. அவர் வைபவத்தை உலகத்துக்கு உணர்த்தனம்னுட்டு தான் வேதாந்த தேசிகன் 1000 ஸ்லோகங்கள் பாடியிருக்கார். இருக்கிற நேரத்துக்கு தகுந்து ஒரு 5-6 ஸ்லோகங்கள் 1000 அனுபவித்தாலும் தகும். இருந்தாலும் நமக்கு இருக்கிற பசிக்கு கொஞ்சமேனும் ஏதேனும் உணவு கிடைக்க வேண்டாமா? சுவாமி சாதிக்கிறார், பரதாய பரன் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபக்யம் அசேஷன பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவ. அந்த பரதனுக்கு வணக்கம். யார் பாதுகையினுடைய வைபவத்தை இந்த உலகத்தார் அனைவரும் உணர்ந்து கொள்ளும்படி எடுத்து உரைத்தானோ அவனுக்கு வணக்கம். இல்லைன்னா ரங்கநாதனுடைய பாதுகா பிரபாவம் தெரியுமா? இப்பவும் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமாள் நம்பெருமாள் உற்சவர் வைத்த அஞ்சலென்ன கையும் கவித்த முடியும் முகமும் முறுவலும் ஆசரபத்பத்திலே அழுத்தின திருவடிகளுமான பெருமானுடைய சேவை. அந்த பெருமானுடைய திருவடியை சேவிச்சேன்னா அதுல பாதுகை அணிஞ்சின்னு இருக்கார். நான் நெருக்கமா அடுத்ததுல நீங்க சேவிக்கச்சே பாதுகையினுடைய குமிழ் இருக்கும். அதுல இருக்கிற ரத்தனம் மாணிக்கம் அத்தனை அணிஞ்சின்னு இருப்பார். ராமனுடைய காலை விட்ட கூட பாதுகா பிரிஞ்சிருப்பார்.
ஆனா அந்த குறை தீர இன்னைக்கு ரங்கநாதனுடைய திருவடியை விட்டு பிரியாமல் எழுந்தோடி இருக்கிறார். அங்க ரங்கநாத மணி பாதுகா பிரபாவத்தை தான் 1000 ஸ்லோகங்களால் சுவாமி பாடியிருக்கார். ஹே பாதுகா தேவியே, உலகத்துக்கு நம்மாழ்வார் பிரபாவத்தை தெரிவிக்கணும்னு தானே நீ பிறந்தாய். உன் பிரபாவத்தை சொல்லத்தானே பரதன் பிறந்தான். தத்தே முகுந்த மணி பாதுகையோர் நிவேஷாத் வல்மீக சம்பவகிரா சமதாம் மமோக்தி. சுவாமி சாதிக்கிறார், கங்கை நீரில் சாக்கட நீரும் போய் விழும், யமுனை நீரும் போய் விழும். ஆனா கங்கை ரெண்டையுமே ஏற்றுக்கொள்ளும். கங்கையினுடைய புனித தன்மையால் இரண்டுமே புனிதமடைகிறது. அதே போல பாதுகையின் பேரில் வால்மீகியும் பாடினார். இந்த எளியவனான அடியேனும் பாட போறேன், ஆனா 2 தண்ணீரையும் பாதுகை ஏத்துக்க போறது பாருங்க. வால்மீகி பாடினத்துக்கும் பெருமை, நாம் பாடுற பாதுகா சகஸ்திரத்துக்கும் பெருமை. அப்படினால் எப்படி கங்கை நீரிலே யமுனை சேர்ந்தாலும் பெருமை, எந்த நீர் சேர்ந்தாலும் பெருமை. அப்படித்தான் நானும் பாதுகையை பாட வந்தேன். யத் ஆதாரம் விஸ்வங்கதிரபிச்ச யஸ்தஸ்ய பரமா தமப்யேகா தத்சே திசசிச்ச கதின் தஸ்ய ருச்சிராம். பகவான் பாதுகையை அணிந்து கொண்டுதான் யார நோக்கியும் புறப்படுகிறார். ஓரிடத்துக்கு பெருமாள் போகணும்னு நினைத்தாலே பாதுகாதேவியை எழுந்துருள பண்ணி கொண்டு அவள் பேரில் ஏறித்தானே போகிறார். பாதுகாதேவியை உங்ககிட்ட பிரார்த்தனை, நான் பண்ணிருக்கிற பாபத்துக்கு என்னிடத்துல பெருமாள் வருவரான்னு தெரியாது, உன்னிடத்துல சொல்லி வைக்கிறேன், அவர் எந்த பக்கம் போனாலும் சரி என் பக்கம் சற்றே அழைத்து கொண்டு வா என்று பாதுகையினிடத்துல பிரார்த்தித்து சொல்லுகிறான் இல்லையோ. பகவானையே தூக்கி கொண்டிருக்கிறது பாதுகை. உலகத்தை தாங்குகிறான் பெருமான், ஆனா அந்த பெருமானையே பாதுகை தாங்குகிறாள் என்னால் அப்ப அவளுக்கு எவ்வளவு ஏற்றம். விஸ்வம்பரஸ்ய வஹனேன பரீட்சிதாம் துவாம். விஸ்வத்தையே வகிக்கிறார் பகவான், அவனையும் சேர்த்து நீ வகிக்கிறீர். நீர் வேறு ஆறும் அல்லர், நீர்தான் ஷடகோபன், நீர்தான் நம்மாழ்வார். முனினா மணிபாதுகே த்வயாச்ச பிரதிதாபியாம் ஷடகோப சம்ஞயைவ த்விதயம் சகலோபஜீவ்யமாசீத் பிரதமேன ஸ்ருதி அந்யதஸ்ததர்த்தः. 2. 1. வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்மாழ்வாருடைய வாயிலாக திருவாய்மொழியாக புறப்பட்டன. அப்ப வேத சொற்கள் அத்தனைக்கு நம்மாழ்வார் ஒளி ஊட்டிவிட்டார். நீர் பகவான உன் பேரிலே தாங்கிக் கொண்டு வேதத்தின் பொருளை நீர் ஒளியூட்டினீர். வேதத்துக்கு நன்மை சேர்த்தார் நம்மாழ்வார், வேதத்தின் பொருளான பெருமானுக்கு நன்மை சேர்த்தீர் நீர். வேதத்தை தமிழாக்கி கொடுத்தார் நம்மாழ்வார், பெருமானையே நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கிறீர் நீர். ஆக உங்க 2 பேருடைய வேலையும் ஒன்னாத்தான் இருக்கு. ஷடகோப இதி சமாக்கியாதவ ரங்கதுரீண பாதுகே யுக்தா சூதே சஹசிரமேவம் சூக்தி ஸ்வயமேய என்மயா பவதி. ஷடகோபரம் 1102 பாடினார். அவரை பத்தின நானும் இப்போ அவரை பத்தின ஸ்லோகமா 1000 பாடலாம்னு ஆரம்பிக்கிறேன். நிச்சேஷம் அம்பரதரம் எதி பத்ரிகா சியாத் சப்தார்ணவி எதி சமேத்யமஷீ பவித்ரி வக்தா சஹசிரவதன புருஷ ஸ்வயஞ்சேத் லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவ. ரங்கநாதனுடைய பாதுகையின் பிரபாவத்தை பேசணும்னால் அதுக்கு இப்படி பண்ணா நல்லா இருக்கும். ஆகாயத்தை கொண்டு வந்து காகிதமா வைங்கோ, 7 கடலை கொண்டு வந்து அதுல பேனால மை அடைக்கணும் இல்லையோ, அடைக்கிற மையா வைங்கோ. ஒருத்தர் படிச்சாத்தானே எழுத முடியும். 1000 நாக்கு கொடுத்த பட்ட ஆதிசேஷனையே படிக்க சொல்லுங்கோ, பாட சொல்லுங்கோ. அப்படியாவது பாதுகையினுடைய பிரபாவத்தை எழுதலாமன்னா ஒருவேளை எழுதலாம், முயற்சி பண்ணி பாருங்கள். ஆகாயம் பேப்பரா வரணுமா, காகிதமா, சமுத்திரம் முழுக்க மசியா அடைக்கணுமா, 1000 நாப்படைத்த ஆதிசேஷன் பேச வரணுமா, அப்படியாவது பாதுகா பிரபாவத்தை பேச முடியுமான்னா லிகேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவா. அவ்வளவு பெருமை பெற்ற பாதுகை. அந்த பாதுகை அரியாசனத்தில் எழுந்துருள பண்ணினான், அதுதான் ராஜா. இனி அவர் சொல்றதுதான் சட்டம். வரவு என்னவா இருந்தாலும் பரதன் வாழ்ந்துருவார், செலவு என்னவா இருந்தாலும் பாதுகையை கேளுன்னுவார். அது பதிலே சொல்லாது. அப்ப செலவழிக்கவே வேண்டாம், வரவெல்லாம் இவர் வசூல் பண்ணி வந்துருவார், செலவே கிடையாது. அப்ப ராமன் கொடுத்த ராஜ்யத்தை ராமானுஜனான பரதன் 1க்கு 9 மடங்காக உயர்த்தினார். ராமனிடத்துல ராஜ்யம் இருக்கிறத விட ராமானுஜரிடத்தில் இடத்தா 10 மடங்கு உயரும் இல்லையோ. இன்று ராமானுஜ ஜெயந்தி தானே. ராஜ்யமாகிற பக்த சாம்ராஜ்யத்துக்கே அதிபதியாய் யதி குலபதியாய் பிரபன்ன குலத்துக்கு பதியான சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹன் காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். மேலும் அடுத்த நாளும் பாதுகா வைபவம் தொடரும்.